ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்கணும். இன்னைக்கு வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பண்ண பிரார்த்தனத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகும் இந்த அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க இந்த அஞ்சலியோட பொய்யால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த பைரவி பார்த்தீங்கன்னா வெந்த பொண்ணு வேலை பாய்ச்சுற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுறது பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் எதுவும் சத்தியமாக தெரியாது. இந்த அஞ்சலி வந்து இன்னும் ஒரு ஃப்ராடாக இருக்குன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி சார் வந்து அவங்கள அந்த அடிக்கை வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நல்லது கார்த்தி விட்டு தள்ள அப்படின்னு நம்ம ஜானே வந்து சொன்னோமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்த்தியும் நம்முடைய கௌதம் சார் இலக்கிய 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. கார்த்தி அவங்க வாழ்க்கையில் வந்து போனது தான் நல்லது, அவங்களெல்லாம் வந்து வாழ்க்கையில் வச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டையும் சரி ஒன்றும் சரி கண்டிப்பாக வந்து அழிச்சிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து தலைவலியாக இருக்குண்ணே, என்ன கொஞ்சம் தனியாக விடுங்க, என்னால் வந்து இப்போவுமே வந்து அவங்கள வந்து வெறுக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி கார்த்தி, நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் இலக்கியம் வந்து கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சாரும் இலக்கியம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து அட்டை வராங்க. எட்ட வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கௌதம் சந்தோஷமாக வந்து கூட்டு குடும்பமாக இருந்தீங்க, அந்த கூட்டு குடும்பத்தை வந்து கலைக்கிற விதமாக வந்து இந்த அஞ்சலி வந்து பண்ணிட்டா போல இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து கவலையில் இருக்கீங்களாட்டுங்குதே, நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்எஸ்கே நான் வந்து செம காண்டில் இருக்கேன், மரியாதையை வந்து இங்கேருந்து போயிரு, இங்கேருந்து எனக்கு கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து கொன்னே போட்டுரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இலக்கியா உன் புருஷன் வந்து இவ்வளோ வந்து கோவப்படுறான், உங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஃப்ராடு இத்தனை வந்து எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவிட்டு ஏமாற்றிட்டு இருந்திருக்கா, அதெல்லாம் வந்து தெரியாது, இவன் வந்து என்னை வந்து கொண்டுருவோன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய ஐயோ உனக்கெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை, மரியாதையே வந்து கிளம்பி போயிடும், எங்கள் குடும்பத்தில் தலையிறதுக்கு நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறது. பார்த்தீங்கன்னா நான் உங்களோட பிஸ்னஸ் காம்படேட்டிவ், கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் வீடு எப்படி அழியுது, நீங்கள் வந்து எப்படி அழிஞ்சு போவீங்க அப்படின்றத வந்து எதிர்பார்த்து தான் நான் வந்து காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அழியிறங்களோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் அழியிறியோ பார்க்கலாம் பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடி விழுறப்பையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கௌதம் சார் வந்து நினச்சி பார்ப்பாங்க, அவன் உச்சத்தில் வந்து என்ன தான் பிஸ்னஸ்மேனாக வளர்ந்து போயிருந்தாலே அவனை வந்து மறுபடியும் வந்து அடிமட்டத்துக்கு வந்து நம்மளுடைய கௌதம் சார் அதே பிஸ்னஸாலே பார்த்தீங்கன்னா அடித்து அவனை வந்து கீழே கொண்டு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து இந்த அஞ்சலி வந்து டிவோர்ஸ் பண்ணுறது வந்து நல்லது, இனிமேல் வந்து இந்த கார்த்தியோட வாழ்க்கையில் வந்து நல்லதே வந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.